Aging என்றது வந்து when you want to say aging is it's a questionable thing whether some people 20s la they look old, some 30 or 40 do you want to say aging or 50 is old, so அது வந்து it's a different thing, but how your skin looks for your age is very important. See, anti-aging ன்னு சொல்லும்போது people think it's about making you look young. If you want to do one thing for your skin, sunscreen. Whether you do night cream and மற்ற routines எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, sunscreen is must. So அந்த sunscreen choose பண்றது is very very important. So நிறைய பேர் நிறைய sunscreens எனக்கு எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க, பட் அதை பார்க்கும்போது நம்ம grandparents இருந்த environment வேற, நம்ம இருக்கிற environment வேற. அப்போ pollution கம்மியா இருக்கு, travel distances கம்மியா இருந்தது. So many stress levels were much less. Life was more at a slower pace actually நீங்க பாத்தீங்க. இப்போ அப்படி கிடையாது. PRP என்றது வந்து platelet rich plasma. உங்க blood-ஐ எடுத்து நாங்க centrifuge பண்ணி அதில் இருக்கிற platelets-ஐ நாங்க separate பண்ணுவோம். அந்த platelets-ல நிறைய growth factors இருக்கு. ஸோ அதை நம்ம inject பண்ணும்போது இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்க்க முடியுது இல்லையா, த்ரெட்டிங் வேக்சிங்கையும் தாண்டி ஷேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின், ஸ்ட்ராபெரி லெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஐ சி ஆன் இன்ஸ்டா, யூடியூப், கொரியன் கிளாஸ் ஃபினிஷ், நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் this is all not scientifically proven and I definitely don't recommend all this. Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஆல்வார்பேட். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா Helios Advanced Hair, Skin and Laser Clinic அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். Dr. Shraddha நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. She has 15 years of experience in this field, senior dermatologist மற்றும் அப்போலோவில் வந்துட்டு senior consultant dermatologist-ஆவும் இவங்க இருக்கிறாங்க. ஸ்கின், ஹேர் பற்றி நம்மளுக்கு எப்போதுமே டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ மேம் கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஹீலியோஸ் பற்றி எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 6 years பிஃபோர்லேருந்து பல்லவரமில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஆல்வர்பேட் வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹீலியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, இவ்வளோ தூரம் இதோட வளர்ச்சிக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெடுத்தீங்க? ஸோ ஆக்சுவலி ஐம் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ 15 years-ஆக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 6 years ago நாங்கள் அஃப்கோர்ஸ் ஸ்கின் டாக்டராக நாங்கள் ஒரு கிளினிக் பல்லாவரத்தில் ஸ்டார்ட் பண்ணி, ஆக்சுவலி எங்கள் பிரின்சிபல்ஸே வந்து பேஸ்ட் ஆன் எத்திக்ஸ், ஆன் சயின்டிஃபிக் அப்ரோச். ஸோ 6 years-ஆக நான் அந்த மாதிரி கிளினிக் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ், கிளைண்ட்ஸ் வந்து சிட்டிலேருந்து வராங்க. ஸோ தே ஃபெல்ட் இல்லை சிட்டியில் ஒரு கிளினிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஓகே we started one center in Alwarpet. ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, பார்க்கும்போதே வந்துட்டு எலிகண்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அக்சஸும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ வரவங்களுக்கும் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்கின் அண்ட் ஹேர் லேசர் கிளினிக் அப்படின்னு நிறைய இப்போ இருக்குது. ஸோ வாட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் ஹீலியோஸ்? என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்டு. என்னென்னா ஒரு ப்ராப்பர் டெர்மட்டாலஜி கிளினிக்கை வந்து தே கன்ஃபியூஸ் வித் த ஸ்பா, ஒரு காஸ்மெட்டிக் சென்டர்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு பியூட்டி சென்டர், பியூட்டி பார்லர் ஆல்சோ தே கன்ஃபியூஸ் வித். ஆக்சுவலி இட் இஸ் நாட் ட்ரூ. இப்போது டெர்மட்டாலஜின்னு எடுத்திங்கன்னா ஆக்சுவலி ஈஸ்தட்டிக் டெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஓன்லி அ சப்ஜெக்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி. ஸோ இப்போ ஒரு ப்ரொசீஜர் யாராவது பண்ணுறாங்கன்னா the patient should know who is doing the procedure for them, whether it is a qualified dermatologist or is it under the supervision of a dermatologist. அது ரொம்ப முக்கியம். We are all dermatologists. Whoever does the procedure for especially injectables or இல்லை ஒரு procedure பண்ணுறோன்னா it's all science, it's all medicine actually. So யாரோ வந்து பண்ணுறதெல்லாம் it's absolutely not acceptable, it's not ethical also. So here only we do it, and அப்படியே ஒரு laser technician also, they are trained technicians. It is under the supervision of a dermatologist. Here we actually focus on taking a proper history. Patient கிட்ட ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி, அவங்க என்னென்ன எனி ட்ரக் அலர்ஜிஸ் அண்ட் அவங்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு தென் வி கிவ் த டீட்டெயில்டு ட்ரீட்மெண்ட் பிளான் ஃபார் த பேஷண்ட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
அதுக்கப்புறம் the quality of products that we use on our patients, ஒரு chemical peel ஆகட்டும் இல்லை ஒரு botulinum toxin or filler or anything that we use on our patients, it is US FDA approved high grade quality, medical quality products that we use on a patient. And in fact even lasers are all US FDA approved equipment that we have here. And most of the procedures are done by dermatologists or me, or even if it is a younger person who's doing it, is a qualified, well trained dermatologist. And if you, for example, எடுத்துக்கிறேன் ஒரு hair removal laser எடுத்துக்கோங்க, the cost of the machines, there are machines from 5 lakhs to 50 lakhs. So and the result of for the patient is very important. So நீங்க ஒரு good quality equipment, correct ஆன settings, who's the correct way of doing it, அதெல்லாம் is dependent, the results are dependent on all these parameters actually. So this is what we actually emphasize here. Okay, so இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களுடைய மேற்பார்வையில் நடக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா it's very important. So இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னன்னா, இப்போ வந்துட்டு அந்த டாக் அபவுட் ஹெல்தி ஸ்கின் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். So more about beauty, healthy skin is also important. So healthy skin அப்படினா வந்துட்டு எப்படி நீங்க அதை டிஃபைன் பண்ணுவீங்க? Correct. So நீங்க actually here we focus on healthy skin. It's not about skin lightening or beauty or அதெல்லாம் நம்மளுக்கு it's secondary actually. So healthy skin அப்படினு பாத்தீங்கன்னா, first is it's a well hydrated skin. Sebum secretion or oil production should be optimal. And skin வந்து should reflect the light. அப்போதான் நம்ம glowing skin ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது basically the ability of the skin to reflect light. So and of course it should be a clear smooth skin, patches of pigmentation இருக்கக்கூடாது. So this is what we mean by healthy skin actually. Okay. So இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே வந்துட்டு பிக்மெண்டேஷன், போர்ஸ், இது மாதிரி ஓப்பன் போர்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு அவங்க ப்ராப்ளமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெருசாக அவேர்னஸ் கிடையாது. ஸோ பிக்மெண்டேஷனா என்னன்னு தெரியாது, ஓப்பன் போர்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஏன் அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா people are more aware, maybe because Insta, lot of things, Facebook, so everybody is on screen. So it's not only for a specific population abdi kedayadhu ipo. So abdi irukumbodhu then people definitely are wanting clear skin. Even without makeup they want to look have a clear skin, which is definitely correct. And ipo open pores and pathina, it's basically excess oil secretion or dilated oil glands on the skin. And the open pores vandu with age it can happen. You can have those who are having excess oily skin, you can have open pores. So basically how we start any treatment for our patients pathina, we'll start with their lifestyle. நாங்க கொடுக்கிறது ஒரு பக்கம், பட் மெயின் திங் இஸ் அவங்க ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய ப்ரோசஸ்ட் ஃபுட், ஹை சுகர் இன்டேக், ஆல் தீஸ் திங்ஸ், அண்ட் தென் you expect treatments to work? No. So we focus on their good exercise, good sleep quality, good diet, take a lot of greens, lot of vegetables, green fruits, all the antioxidants should be there in their diet. Then comes our treatment. First is the skincare routine. First we will emphasize avanga enna products. I usually tell my patients, bring the products, show me what you are using. So I go through the ingredients, avanga enna contents, it could be any herbal or enna podrangalo ellathiyum edutittu vara solven. Then I will go from where they are starting, from that I will change one by one, or at sometimes everything I will discard and I will restart. So their skincare routine first maathano, correct ana skincare routine avanga skin type ku correct ah follow pandrangala nu check pannite let them use that for a few months. And the result vechi then if they are happy, if that is working well for them, adile namba continue பண்ணுவோம். illa next step then we go in for procedures. இப்போ ஒரு for dilated pores for example we can do a fractional laser or derma roller or radio frequency skin tightening. நிறைய procedures இருக்கு. So we will, based on their skin type, based on their requirement, அந்த மாதிரி நம்ம we will start with procedures at a later date. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, போனோடனே வந்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் இருக்கும், இல்லை க்ரீம்ஸ் இருக்கும், அதுதான் வந்துட்டு எல்லா டெர்மட்டாலஜி வந்து கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்டேக் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ அதை வந்து பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வராங்க, பேஷண்ட்ஸ் வராங்க. கரெக்டுங்க. ஸோ அது இமீடியட் ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இன்டேக் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்மோக்கிங், பீப்புள் ஸ்மோக் 10 cigarettes per day, இல்லை ரொம்ப கம்மியானுவாங்க, கேட்டால் 10 cigarettes per dayன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது
பண்ணும்போது whatever we do it's not going to work because see there are a lot of free radicals நம்ம already நம்ம normal lifestyle pollution sunlight ultraviolet radiation we have a lot from the environment itself we have a lot of harm happening to the skin on top of that we are adding more harm by smoking or wrong intake of food all these things cause further free radical production so once there is a lot of free radicals it causes damage DNA damage so aging will happen much faster so and also processed food and sugar they go and accumulate in the skin so when that causes DNA damage and accelerated aging so இதெல்லாம் அவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் நம்ம பண்றது actually is only 30% so they have to do all this for our procedures or our treatments to work அவங்க கிட்டயும் we need அவங்களோட எஃபோர்ட்டும் சேர்ந்து தேவைப்படுது நிச்சயமா ஏன்னா இது யாரும் பண்றது இல்ல அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் எவ்வளவுதான் இன்டேக் வந்துட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இல்ல க்ரீம் போட்டாலும் அவங்களோட டயட் எப்படி ஃபாலோ பண்றாங்கங்கிறது பெரிய நம்ம என்னதான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அவங்க டயட் ரொம்ப முக்கியம் அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் நிச்சயமா பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா பெருசா எல்லா ஃபீமேலுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நிறைய பேர் இப்போ வந்து ஒர்க்கிங் உமனா ஆயிட்டாங்க வெளியில போறாங்க சோ அந்த 30s அப்படினு வரும்போது ஏஜிங் wrinkles அந்த ப்ராப்ளத்தை பத்தி அவங்க வந்து நிறைய வந்துட்டு பார்க்கறாங்க அதுக்காக வந்துட்டு எஃபோர்ட் போடுறாங்க சோ எப்படி அத கேர் பண்ணிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க கரெக்ட் சோ இப்போ நீங்க ஏஜிங்ன்றது வந்து when you want to say aging is it's a questionable thing whether some people 20s la they look old some 30 or 40 do you want to say aging or 50 is old so adu vandu it's a different thing but how your skin looks for your age is very important see anti aging and sollumbodhu people think it's about making you look young actually you cannot reverse aging or you cannot stop aging adu vandu or dynamic process it is continual process what we can do is we can preserve our skin for our age we should have the best skin possible that is the aim actually so neenga ipo pathina they have to start in their 20s okay na sonna mari lifestyle there is no compromise for that lifestyle second is avanga skin care routine vandu 20s la neenga start pananum because neenga 40s la ella wrinkles vanda peraga neenga creams use panni illa work aagradhu vandu it's very the chances of it is very very low so you must start in your 20s for skin care routine and pathina sunscreen if you want to do one thing for your skin sunscreen okay whether you do night cream and matha routines alla neenga follow pandringlo illiyo sunscreen is must so and the sunscreen choose pandrathu is very very important so nariya per use nariya sunscreens enak edutittu vandu kaatranga but adha paakumbodhu there is no ingredient at all which provides a good sunscreen so you must so patient is thinking they are using a sunscreen but adu vandu actually it's not at all effective so neenga vandu it's better they they must go to a dermatologist choose the sunscreen based on their profession based on their skin type there are many things when we choose a sunscreen for a particular patient ipo some people vandu எப்ப பார்த்தாலும் சிஸ்டம்ல இருப்பாங்க சிஸ்டம்ல இருக்கும்போது that is a visible light so உங்க regular sunscreens வேலை பார்க்காது so you need a sunscreen with tint so a ferric oxide based sunscreen so it's called tinted sunscreen so illa some people vandu outdoor people ipo vandu avanga real estate or nariya neram velila nikkanum அப்படினும்போது they have to use a broad spectrum sunscreen so and mari we will choose the sunscreen and we will give for them they can also tell illa idu suit agala so maybe sometimes we give them samples some people have very sensitive skin so avங்களுக்கு vandu naanga rendu moonu sample கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் let them follow that sunscreen that they have to follow religiously okay நீங்க வீட்ல இருந்தாலும் சரி வெளியில போனாலும் சரி daily sunscreen is a must preferably we say repeat it every 3 hours அந்த அளவுக்கு அவங்களால ஃபாலோ பண்ண முடியுதா இல்லையான்னு தெரியல but at least sunscreen in the mornings is definitely very important okay so நீங்க பேசுனது sunscreen எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் யூஸ் பண்ற sunscreenலயும் இந்த விஷயம் இருக்கணும் அப்படினு ஏதாவது இருக்கா so actually two things நீங்க மெயினா பார்க்கணும் ஒரு sunscreenல ஒன்னு வந்து SPF SPF ன்றது வந்து நம்ம UVB இப்போ சன்லைட்ல வர ரேடியேஷன் பாத்தீங்கன்னா அல்ட்ராவயலட் A இருக்கு அல்ட்ராவயலட் B அல்ட்ராவயலட் C அல்ட்ராவயலட் C நம்ம கிட்ட வரவே வராது ஓசோன் லேயர்லயே அப்சார்ப் ஆயிடும் சோ இங்க நம்ம ஸ்கின்னுக்கு ரீச் ஆகிறது பாத்தீங்கன்னா UVA ரேடியேஷன் UVB UVA ன்றது வந்து கொஞ்சம் டீப்பா போகும் UVB சூப்பர்ஃபிஷியலா வரும் சோ உங்களுக்கு வந்து இப்போ பர்ன்ஸ் எல்லாம் ஆகிறது வந்து சன்பர்ன் வந்து UVB இப்போ டேனிங் எல்லாம் வரது வந்து UVA ரேடியேஷன் ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே பார்க்கணும் ஸோ UVB பார்க்குறது வந்து SPF
ஸோ அட்லீஸ்ட் SPF 30 இருக்கணும் பேசிக்காக மினிமமாக SPF 30 SPF 50 வந்து உங்களுக்கு 99% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. சம் பீப்புள்ஸே SPF 100 யூஸ் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் ஒரு மீனிங்கும் கிடையாது. ஸோ SPF 30 will protect 97%, SPF 50 99% of your UVB radiation. UVA பார்த்தீங்கன்னா சில சன்ஸ்க்ரீன்ஸில் ஸ்டார் போட்டிருக்கோம், 3 ஸ்டார் 4 ஸ்டார் போட்டிருக்கோம். ஸோ அந்த 3 ஸ்டார்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். Also what we look at recent guidelines பார்த்தீங்கன்னா critical wavelength ன்னு பார்க்கணும். So the cut off wavelength should be 370 nanometer. அதை செக் பண்ணணும் உங்கள் சன்ஸ்க்ரீனில். அது இருந்ததுன்னா these two mainly SPF and this you have to look for. Contents பார்த்தீங்கன்னா zinc oxide, titanium dioxide இதெல்லாம் வந்து physical sunscreen. So ரெண்டும் it will reflect the rays. So it is actually broad spectrum which will protect both UVA and UVB. ரொம்ப டீடைலா இருந்தது. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்துல எதுவுமே யூஸ் பண்ணல, நீங்க தான் அந்த சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டா அதுக்கான ரீசன் ஒன்னு சொல்லுவாங்க. அப்ப யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் நீங்க இன்னும் ஹெல்தியா இருந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்லுவாங்க. சோ அத உங்க சைடுல இருந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆல்சோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்த என்வாயரன்மெண்ட் வேற, நம்ம இருக்கிற என்வாயரன்மெண்ட் வேறு. அப்போ பொல்யூஷன் கம்மியாக இருக்குது, ட்ராவல் டிஸ்டன்சஸ் கம்மியாக இருந்தது. ஸோ மெனி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வர் மச் லெஸ், லைஃப் வாஸ் மோர் அட் அ ஸ்லோவர் பேஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி கிடையாது. ஸோ ஃபுட்டு ஸ்லீப் எவ்ரிதிங் வாஸ் டிஃப்ரெண்ட். நம்ம கிராண்ட் மதர் லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்சஸ். ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருந்தா இன்னொரு actually if you look at all our grandparents, I think they were very beautiful. 60-70 they had very clear skin, very good skin. So our lifestyle actually, and today's lifestyle is very different. Second is we have to use nariya pollution, nariya sunlight, jobs, everybody is working, everybody is outdoors. So all these I think are factors, and stress levels mostly. Everybody's night shifts, that is so bad for the skin and for overall health. So basically I feel these are the factors that are making us more aware to use all these. ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறவங்களுக்காக தான் இந்த கேள்வியை நான் வச்சேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கமிங் டு ஹீலியோஸ் நீங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, டெர்மா பிளானிங் அப்படின்னு. ஸோ என்ன மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பண்றீங்க? So procedures in cosmetic, and we don't use the word actually in cosmetic, we say aesthetic dermatology, because it is a field, or it is a chapter in dermatology actually. So we need a thorough dermatological knowledge to do anything. On the more importantly, eppa pannakudadu, that is also very important. So ipo namba procedures in pathina chemical peels irukku, we have many lasers. Ipo scars I'll just divide it per indication vechukonga. Ipo acne scars irukna, we can do derma rollers, we can do fractional lasers. Fractional lasers basically principle pathina, we make tiny holes in the dermal layer, that is konja deeper layer of the skin, that will stimulate new collagen and it will improve the scars. Then we have RF, radio frequency skin tightening. Then PRP for acne scars. Basically PRP என்றது வந்து platelet rich plasma. உங்கள் பிளட்டே எடுத்து நாங்கள் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதில் இருக்கிற பிளேட்லெட்ஸை நாங்கள் செப்பரேட் பண்ணுவோம். அந்த பிளேட்லெட்ஸில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது இட் வில் ஸ்டிமுலேட் நியூ கொலாஜன். ஸோ we can use it as basically for collagen synthesis. So anti-aging, loose skin, and for acne scars. So that's what we use PRP in the skin for. அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், சம்டைம்ஸ் நிறைய ஸ்கார்ஸே நம்ம ஆக்னே ஸ்கார்ஸே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிடுவோம். பாக்ஸ் ஸ்கார்ஸ், ரோலிங் ஸ்கார்ஸ், ஐஸ் பிக் ஸ்கார்ஸ்ன்ட்டு. ஸோ ஒரு ப்ரொசீஜர் வில் நாட் ஹெல்ப் இன் ஸ்கார்ஸ். ஒன்ஸ் ஸ்கார் வந்துருச்சுன்னா we have to do procedures. நம்ம க்ரீம்ஸில் போகாது. பிக்மெண்டேஷன் வேணால் க்ரீம்ஸில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒன்ஸ் ஸ்கார் வந்துருச்சுன்னா we have to go for procedures. So either derma roller, fractional laser, PRP, fillers. So we combine. Sometimes ஒரு procedure மட்டும் ஒருத்தருக்கு வேலை பார்க்காது. We have to combine procedures depending on the types of the scars, duration of the scar. இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஹேர், மெயின்லி இஃப் யூ சி நிறைய பேர் ஃபேஷியல் ஹேர், அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் இஸ் தேர், ஆர் பேசிக்லி அன்வான்ட் ஹேர் எனிவேர்.
அதுக்கு வந்து hair removal, the most effective US FDA approved treatment and safe treatment is laser hair reduction. And it's very beneficial for the patient also because they have to keep threading weekly once. Some people want very frequently they have to thread. அப்படி பண்ணும்போது they have pigmentation, repeated and the friction வரும்போது உங்களுக்கு அந்த pigmentation வரும் ஃபேஸில். So to prevent all that, laser hair reduction is a very good option. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா we use triple wavelength. So triple wavelengthன்றது வந்து each wavelength actually different depths போகும். So triple wavelength we use 755 nanometer, அப்புறம் 810 and 1064. So 3 different depthsல வந்து it will target the hair follicle. So உங்களுக்கு results கொஞ்சம் பெட்டராக இருக்கும். Safety wise usually பார்த்தீங்கன்னா sometimes with lasers you can get some burns. So இந்த machineல that side effect is almost reduced to negligible. So that is one good thing here. This is the latest technology, so we have the latest technology to give the best results here. நீங்க சொல்லும்போது threading பத்தி சொன்னீங்க. Most of the female வந்து இப்ப அதுதான் பண்றாங்க. So whether it is eyebrows, upper lip, எதா இருந்தாலும் அவங்க threading போறாங்க, waxing போறாங்க. So long time பாக்கும்போது side effects ஏதாவது இருக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மோஸ்ட்லி வந்து if you are going to thread once in 2 months, 3 months அதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. And if you have fine hair, threading and waxing is no problem. The only thing is அந்த thick hair வரும்போது இல்லை fast growth வரும்போது அப்போ ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்கு few things that can happen. One is pigmentation. அப்புறம் ஸ்கின் ரஃப் ஆகிடும் ஏன்னா ரிப்பீட்டட் ஃப்ரிக்ஷனால். அப்புறம் மூணாவது வந்து சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ரஃப் அந்த ஒரு பம்பியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹேர் வந்து அதுக்குள்ளேயே ஸ்கின்னுக்குள்ளே வளர்கிறதுனால, திக் ஹேராக இருக்கிறதுனால அது ஸ்கின்னுக்குள்ளே வளரும்போது அது வந்து சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் chances are there. So for such people laser hair reduction is a good solution. But மற்றபடி உங்களுக்கு fine hair, normal hair is it's normal. அது அவங்க வந்து த்ரெட்டிங்கோ வேக்சிங்கோ once in 3 months பண்ணுறதுல எந்த தப்பு இல்லை. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்க்க முடியுது இல்லையா? த்ரெட்டிங் வேக்சிங்கையும் தாண்டி ஷேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின், ஸ்ட்ராபெரி லெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் ஹெல்தின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் I see on Insta, YouTube, Korean glass finish, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் this is all not scientifically proven and I definitely don't recommend all this. Shaving is okay. But shaving பண்ணுறதுனால increase hair growth வருது வந்து it's a myth. அது மாதிரி கிடையாது. Shaving is fine, but அதுவுமே நீங்கள் ரிப்பீட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு சேம் ஃப்ரிக்ஷன் ஆன் த ஃபேஸ், பிக்மெண்டேஷன், ட்ரை ஸ்கின் இதெல்லாம் வரலாம். பட் அதர்வைஸ் அதர் திங்ஸ் ஐ ரியலி டோன்ட் ரெக்கமெண்ட். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியோ இல்லை அப்ளைங் ரப்பிங். ரீசெண்டாக நான் பார்த்தேன் அலோவேரா, டர்மரிக், பேக்கிங் சோடா போட்டு தேய்க்கிறது, இதெல்லாம் definitely at least even if you don't do good for the skin, don't do harm to your skin. So this is ஏன்னா கிச்சன்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் வந்துட்டு ஃபேஸ்ல அவங்க ட்ரை பண்றத பார்க்க முடியுது. நீங்க ரீசன்ஸ் பண்ணது கூட எனக்கு வந்துட்டு ஓகேன்னு தான் தோணுது. என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க ஆல்மோஸ்ட் ஆன் வீக்லி பேசிஸ். இந்த மாதிரி பர்ன்ஸ் பண்ணி டூத் பேஸ்ட் போட்டு பர்ன்ஸ், அண்ட் தீஸ் பர்ன்ஸ் வந்து லீவ் ஸ்கார்ஸ். ஸோ அந்த ஸ்காரை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் தே ஷுட் அவாய்ட் திஸ் ஹோம் ரெமெடிஸ் as much as possible. எனி ப்ராப்ளம் நாங்கள் இருக்கோம். ஸ்கின் டாக்டர்ஸ் ஆர் தேர், we are there to help. ஏன்னா நம்ம கெமிக்கல் பீலிங் கூட வீட்லேயே இப்போ பண்ணுறாங்க, அதே நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க வந்துட்டு அதுக்கு தனியாக கெமிக்கல் பீலிங் நான் செல்ஃபாக பண்ணுறதெல்லாம் கூட பார்க்க முடியுது. அது பார்க்கும்போது நிறைய பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் இது அட்வைசபிளா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆக்சுவலி மெடிக்கல் கிரேட் கெமிக்கல் பீலிங்ன்றது வேற. இப்போ ஓவர் த கவுண்டர் நிறைய பீல்ஸ் கிடைக்குது இன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன்ஸ். மோஸ்ட் அதுவுமே கேன் காஸ் சைட் எஃபெக்ட்ஸ். ப்ரெஃபரபிளி செக் இட் வித் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் டூ இட். பட் that is okay because it contains very low concentrations of either say salicylic acid or glycolic acid, whatever they are using. But நாங்க பண்றது வந்து only we must do. ஏன்னா அது வந்து they can never even try it. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 second லேட்டாக போட்டால் கூட it can lead to severe burns. So அது வந்து they have to come to a dermatologist. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த குளுட்டோதோன்மைன், அப்புறம் வந்துட்டு குளுட்டோதயான், ஐ திங்க் கரெக்ட், கொலாஜன்,
அதெல்லாம் வந்து இன்டேக் வந்து அவங்க நிறைய பார்க்கும்போது தெரியுது, நிறைய ஆட்ஸ் வருது உங்களோட ஹேருக்கு உங்க ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிறாங்க, டேப்லெட்ஸாவோ இல்லை பவுடராவோ அதையும் எடுத்துக்கிறாங்க. கரெக்ட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்லி குளூட்டதாயோன் இஸ் அன் ஆன்டிஆக்சிடென்ட், இஸ் அ குட் பொட்டன்ட் ஆன்டிஆக்சிடென்ட். ஸோ ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேன்சர் லிவர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஹவு குளூட்டதாயோன் இஸ் எஃபெக்டிவ். பட் வி ஆர் யூஸிங் இட் இன் ஸ்கின். ஸோ glutathione, lycopene, alpha lipoic acid, இதெல்லாம் பேசிக்லி coenzyme Q10, இதெல்லாம் வந்து they are all antioxidants, so which is good, which will prevent the DNA damage. இப்போ free radicals இப்போ பேசணும் இல்லைங்களா, அந்த free radical damage ரிப்பேர் பண்ணுற தன்மை இது இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குது. So if it is prescribed by your doctor, please take it. I definitely don't advise random supplements being taken over online la vaangradhu. I don't recommend, because of the quality we have to know. appo 1 gram nu solradhu vandu 1 gram da iruka namukku theriyadu. So better you get it verified with your dermatologist and then you take the supplements. Collagen also, there's not enough evidence. நம்ம ஓரலாக எடுக்கிற கொலாஜன் டைரெக்டாக ஸ்கின்னுக்கு போதா அப்படின்ற ஒரு we don't have enough evidence, but few papers வந்து yes it is effective ன்னு சொல்கிறாங்க. But I feel there is more hype than actual science behind it. So if your doctor recommends, you take it, otherwise don't take it. Okay. Then coming to இன்னொரு விஷயம் என்னன்னா whitening அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு ஒயிட் ஆகணும், அதாவது க்ளோ ஆகணுங்கிறத தாண்டி வந்துட்டு என் ஸ்கின் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் ஏதோ பண்ணுறாங்க. ஒயிட்னிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக, அது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஸோ ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒயிட்னிங்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஹைப் கிரியேட்டட் இந்த மீடியா, இந்த மாடல்ஸ் இவங்கெல்லாம். ஐ மீன் தேவ் மேட் ஒயிட்னிங் very unhealthy. It is not at all healthy. We are genetically born with some skin, with a particular complexion, with some amount of melanin. அதை நம்ம கரெக்ட் பண்ணுறது we cannot also. Actually எது பண்ணாலும் இப்போது நிறைய people are giving lot of things for that. Everything is temporary. What we should aim for is healthy skin. as நான் முன்னாடி சொன்ன மாதிரி healthy skin, clear skin, இதுதான் நம்ம க்ளோயிங் ஸ்கின், இதெல்லாம் தான் நம்ம எய்ம் பண்ணுமே வெளியே. ஒயிட்டனிங், ஃபேர் ஆகிறது நோ, பிகாஸ் தேர் ஆர் எவ்ரிபடி இஸ் பியூட்டிஃபுல். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து பேஷண்ட் அவேர்னஸ் வரணும் அவங்களுக்கு. அதே தே ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட் இன் வாட் ஸ்கின் தே ஹேவ், அதுதான் முக்கியம். இந்த ஒயிட்டனிங், ஒயிட் ஆகிறது, ஃபேர் ஆகிறது பேசிக்லி நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறோம் டே டு டே பேசிஸ், நிறைய ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் போட்டு வராங்க. ஸோ ஸ்டீராய்டில் ஒயிட்டனிங் வருது, பட் இட்ஸ் அ சைடு எஃபெக்ட். இட் இஸ் நாட் அ effect. It is not a good effect, it is a side effect. And அந்த whitening வரும்போது ஒரு redness, skin thin out ஆகும், அந்த redness வரும், hair growth அதிகமாகும். So and lot of people are using steroid creams. அதை நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி when we do awareness talks அது பண்ணாலுமே I'm seeing prescriptions and it's very disheartening as a doctor to see that such a damaged skin. அதுவும் 1 month 2 months எல்லாம் கிடையாது, இயர்ஸ் கணக்காக போட்டுட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் அதுவும் அவங்க ஹெல்த்தி ஸ்கின்னை ரிவர்ஸ் பண்ணுறது இட் டேக்ஸ் ஸோ மச் டைம் அண்ட் ஸோ மச் எஃபர்ட் ஃப்ரம் போத் ஆர் சைட்ஸ். அதுக்கப்புறம் ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு சே, நம்ம நீங்கள் நல்லது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, டேமேஜ் பண்ணக்கூடாது ஸ்கின்ல. ஸோ திஸ் ஒயிட்டனிங் மோஸ்ட் ஆஃபன் இட் வில் only damage. So the aim should never be whitening, should be healthy, clear, glowing skin. இதுதான் அவங்க எய்மாக இருக்கணும்.